தினசரி உங்க தந்தையார் வந்து அவரை சந்திப்பாரு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அந்த என்ன மறக்க முடியாத சம்பவம்லாம் என்ன அவர் சொல்ல வராரு? அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூ ஒன்று வந்தது. அவங்களுக்கு காலேஜில் வந்து இடம் கிடச்சிடுது தமிழ்நாடு சென்னையில். ஆனால் ஹாஸ்டல் இடம் கிடைக்கல. அவர் வந்து அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு, அண்ணாச்சி நீங்கள் போய் காமராஜ் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பசங்களெல்லாம் கேட்குறாரு, எப்படி படிப்பு எப்படி போகுது, என்ன படிக்கிறீங்க, அதெல்லாம் கேட்டுருக்கு. ஒரு மாணவன் மட்டும் கொஞ்சம் தயங்கி நின்று, ஐயாண்ணா சரி என்ன சொல்லு, என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த மாதிரி ஹாஸ்டலில் வந்து சாப்பாடு வந்து ரேஷன் அரிசி அது வந்து நாற்றம் அடிக்குது, சாப்பிட முடியல. அப்படியா, சரி நாளிலேருந்து வெளியில் அரிசி வாங்கிடலாம் போங்க. அப்போ அவருடைய காமராஜருடைய உதவியாளர் வைரம் அவர் கொஞ்சம் ஒரு தள்ளி நின்றுட்டு இருக்கார். அவர் அங்கேருந்து ஓடி வரார். ஓடி வந்து காமராஜர்கிட்ட, ஐயா அப்படியே நமக்கும் ரேஷன் அரிசி வேணாம், வெளியிலேருந்து வாங்கிக்கலாம்னா. பார்த்து லேக் இருக்கா, நான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரில் நான் வந்து ஏழை மக்கள் என்ன சாப்பிடணுமோ அதுதான் நான் சாப்பிடணும். இந்த கீழ்வெண்மணி கலவரம் நடந்தது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ வந்து அப்பா வந்து ஒரு 2 நாள் கழிச்சு போகிறாராம். எல்லாம் காமராஜரை வந்து கோவப்பட மாட்டாரு எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காமராஜ் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. பெரியார் அவர்களுக்கு மருத்துவம் பார்த்த அந்த சம்பவம் அது எப்படி அந்த மாறுதாங்க? இங்கிருந்து எப்படி அதை அணுகிறாங்க? அங்கேயும் போனாங்க, எப்படி பார்த்தாரு? பெரியார் வந்து அப்போ ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகியிருந்தார். ஒரு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்காக வந்து அட்மிட் ஆகிருக்காரு. அப்போ ஓடி ஆடி இது பண்ணால் இவர் பெரியாருக்கு வந்து ஊசின்னா பயமா. ஊசி போட வராங்கன்ன உடனே அந்த பக்கம் திரும்பிக்கு வரான். திரும்ப ஐயோயோ ஐயோயோன்னு சத்தம் போட்டு வரான். அப்புறம் பெரியார் கேட்டாராம் அப்பா கிட்ட, ஐயா என்ன ஊர் இருக்குன்னா. அப்போ வந்து சொன்னாரா, இந்த மாதிரி நான் வந்து விழுப்புரம் பறையன். அவருக்கு சரியாக கேட்கலாங்க, எனக்கு காது கேட்காது, கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க. கிட்ட போய் இந்த மாதிரி நான் விழுப்புரம் பறையன்னொடனே அவரு அழ ஆரம்பிச்சுட்டாராம். தேம்பி அழகாராம். ஐயா நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க, எங்களுக்கு என்ன செஞ்சீங்க ஆதி திராவிடருக்கு? அப்படியா, என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா. அவர் சொன்னது என்னன்னா, பெரியார் சொன்னதுன்னு, நான் வந்து முட்டாள் கூட்டத்தை வச்சுன்னு இருக்கிறேன், நான் இதை போய் சொன்னேன்னா என் இயக்கம் போலன்னு போயிடும். இல்லை உண்மைதான், அது இன்னைக்கு வந்தாலும் கூட பெரியார் அதான் அவர் சொன்னார். அவரே நீ யாருன்னு கேட்குற மாதிரியான ரொம்ப தான் இருக்குதா? ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த முறை நமக்கு அறிமுகமான மதிப்புக்குரிய பால முருகன் அவர்கள் ஐஆர்எஸ் இந்திய சேவை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரித்துறையில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவரை பற்றி பேசியிருந்தோம். மீண்டும் அவரை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். 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 கடைசியாக அந்த பேட்டியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், சுற்றி அதுக்கான காரணம் வந்து இந்த புத்தகம். அதனால தான் நான் உங்கள்கிட்ட திருப்பி ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு காரணம் வந்து தேடல், அதனுடைய அடிப்படை இந்த புத்தகம். அதாவது ஐஆர்எஸ் பாலமுருகன் நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க இந்த புத்தகத்தை. அதில் பின் அட்டையில் ஒரு முக்கியமான பதிவு இருக்குது. பாலசுந்தரம் எம்பிபிஎஸ் டிடிசிடி அப்படின்ற ஒரு பதவியில் இருந்திருக்கிறாரு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர். தினமும் இரவு 10லிருந்து 10:30 வரைக்கும் 10லிருந்து 10:30 வரைக்கும் சந்திச்சுட்டு அதுக்கு பிறகு போகக்கூடிய அளவுக்கு கடைசி நேரத்தில் அவரை சந்திக்கணும், மருத்துவரை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தினசரி சந்திச்சுக்கிட்டவங்க அவங்க 2 பேரும், பெருந்தலைவர் காமராசரும் இந்த பாலசுந்தரம்ங்கிறவரும். யார் இந்த பாலசுந்தரம் அப்படின்னா உங்கள் அப்பா. இந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா சொல்கிறாரு, ஐயாவுடன் நான் பழகி அந்த நாட்களை இன்றும் மறக்க முடியவில்லை. ஐயாவுடன் என் நட்பு மலர்ந்ததும் தினம் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை என்னுடன் பேசி கொண்டிருப்பார். பிறகு தூங்க போய் விடுவார். அந்த நேரத்தில் அவரது மன உளைச்சலை என்னிடம் மனவிட்டு பேசுவார். அப்படி அவர் என்னிடம் பகிர்ந்த விடயங்கள் சமூக நலன் கருதி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவருக்கும் எனக்குமான நட்பு புனிதமானது. ஆகவே அவரை பற்றி எழுத எனக்கு எல்லா அருகதையும் உள்ளதாக நினைக்கிறேன். டாக்டர் மு பாலசுந்தரம் எம்பிபிஎஸ் டிடிசிடி. அதில் கீழே இன்னொரு குறிப்பு முக்கியமாக பாத்தியா, இந்த ஜனங்கக்கிட்ட தியாகம், உழைப்பு, நேர்மை இதுக்கெல்லாம் ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதாக மேல் கூறிட்டு இருக்கு. இல்லை டாக்டர் பாலசுந்தரம் உங்கள் தந்தையார் இந்த குறிப்பு எழுதின எந்த இடத்துலையுமே பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட எழுதலை. ஐயாவுடன். இந்த புத்தகத்தை நீ கொண்டு வர்றதுக்கான முனைப்பு எப்படி தொடங்குனது? இது நான் வந்து சின்ன வயசில், அதாவது 7வது 8வது படிக்கும்போது நான் படித்த முதல் புத்தகம் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு.
அந்த புத்தகம் யார் எழுதுனதுன்றதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. வீட்டில் இருந்தது ஒரு புத்தகம் இருந்து படித்தேன். அதை படிச்சுட்டு எனக்கு திரும்ப திரும்ப அதை படிச்சுனே இருந்தேன் நான். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் எப்போ டைம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். அதில் வந்து அவர் தாயை கூட தன் கூட வச்சுக்காம இந்த நாட்டுக்கு அவர் உழைச்சது இதெல்லாம் ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்கும் அந்த நேரத்தில். ஒரு சிறியவனா எனக்கு அம்மா விட்டுட்டு எப்படி இருக்கிறதுன்றதெல்லாம். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நான் எழுதின முதல் புத்தகமும் காமராஜர் இந்த புத்தகம் தான், கடவுளை கண்டேன்ன்றது. அது என்னுடைய தந்தை எழுதி வச்சு இந்த குறிப்பை எடுத்து அதை கோர்வையாக ஒரு புத்தகமாக. தந்தை ஒரு குறிப்புகளாக எழுதி வச்சிருந்தாரா? ஆமாம், சொன்னார். அது அது குறிப்போடு எழுதி வச்சிருந்தாருன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட நான் ஒரு வாலிப பருவம் வந்துட்டதுலேருந்து என் கூட அவர் பேசும்போதெல்லாம் பேசிட்டு இருப்பார். அவருக்கு எப்போ என்ன நடந்தது, எப்படி பேசினாங்க, என்ன எங்கே சந்திச்சதாங்க எல்லாமே எனக்கு அது மனப்பாடமாக ஆகி போச்சு. ஸோ அவர் அந்த குறிப்பு இருக்கு, அதை நான் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம், இல்லை எனக்கே தெரியும். ஸோ அதனால அவர் என்னுடைய தந்தையினுடைய பார்வையில் இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். தினசரி உங்கள் தந்தையார் அவரை சந்திப்பார், 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதில் என்ன மறக்க முடியாத சம்பவம்லாம் என்ன அவர் சொல்ல வர்றாரு? இல்லை எதுக்காக சந்திக்கணும், எப்படி உங்கள் தந்தையார் அவருக்கு அறிமுகமான? அதாவது முதல்ல என்னுடைய தந்தை என் குடும்பமே திராவிட கழகம், திராவிட திமுக குடும்பம். 1967 எலெக்ஷனில் என் அப்போவே என்னுடைய தந்தை ஒரு ஸ்டூடெண்ட் லீடர். அவர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கார், ஸ்டூடெண்ட் லீடரு. அவர் அவருக்கு ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸுங்களை வச்சுட்டு பக்தோச்சலம் அன்றைய முதலமைச்சர் அவருக்கு எதிர்ப்பாக திமுகவுடைய கேண்டிடேட்டு ராஜரத்தினம், DRRன்னுவாங்க, ரொம்ப பின்னாடி ரொம்ப நெருக்கமான குடும்ப நண்பராக ஆனாங்க. அவருக்காக வேலை செய்தார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் பெரம்பூரில் சத்யவனைமுத்து அம்மையாருக்கு வேலை செய்தார். இதெல்லாம் வேலை செய்து ஆட்சி வந்துடுச்சு, திமுக ஆட்சி வந்துடுச்சு, உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூ ஒன்று வந்தது. என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு காலேஜில் இடம் கிடச்சிடுது தமிழ்நாடு, சென்னையில். ஆனால் ஹாஸ்டலில் இடம் கிடைக்கல. ஹாஸ்டலில் டெபாசிட் கட்டணும், அது இதுன்னு ஒரு கெடுபிடி வந்ததுனால ஹாஸ்டலில் இடம் கிடைக்கல. இதனால கிட்டத்தட்ட 1.5 மாதம் இவங்க பசங்க ஹாஸ்டல் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இவர் ஸ்டூடெண்ட் லீடர்ன்றதுனால அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் சத்யவனைமுத்து அம்மாவை பார்க்குறாரு, அங்கே இங்கேன்னு பார்த்து யாரையும் பார்க்குறாரு, முடியல. மருத்துவ அப்போ மருத்துவ மாணவராக தான் இருக்கார். ஆமாம், முடியல, யாரும் முடியலன்னு ஒரு அப்பாவுடைய அவர் பேரும் அந்தோணிசாமி, அவர் பேரை காமராஜர் மேலே இருந்த அபிமானத்தில் காமராஜ்னு மாற்றிக்கினார். அவர் அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு, அண்ணாச்சி நீங்கள் போய் காமராஜ் போய் பாருங்க. அப்போ அவர் சிஎம் இருந்தாரு? இல்லை, சிஎம் இல்லை, காமராஜ் ஆட்சி விட்டு வந்துட்டார். ஆட்சி மாறின பிறகு போய் பாருங்க, அவரால் என்னடா செய்ய முடியும், அவரே ஆட்சி இல்லாமல் இருக்கார், நீ போய் பாரு, அவரால் தான் ஏதாவது முடியும்னு அவர் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டின்னு போகிறார். காமராஜ் கிட்ட டைம் வாங்கிட்டு போய் அது 1000 ஸ்டூடெண்ட்ஸும் போகிறாங்க. போயிட்டு பேசுகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு சோறு போட்டுங்க, நீங்கள் தான் எங்களை படிக்க வச்சிங்க, இப்போ எங்களுக்கு ஹாஸ்டல் இல்லை, நீங்கள் தான் எங்களை படிக்க வைக்கணுன்றாங்க. அவர் காமராஜ் வந்துட்டிங்களா, நீங்கள் எல்லாம் என்ன தான் காங்கிரஸை குழி தோண்டி போசிட்டீங்க, நீங்களும் தானே ஒரு புடி மண்ணள்ளி போட்டிங்க, எங்கே இனிமேல் காங்கிரஸ் வர்றதுன்னா 40-50 வருஷம் ஆகும், இப்போ என் கையில் என்ன இருக்குது, என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் அவர் கொஞ்சம் கிண்டலாக பாவலர் நாவலர் எல்லாம் இருக்காங்களா, அவங்கள போய் பாருங்கள் அப்படி இப்படின்னு பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. எங்கள் அப்பா இவர் தான் கூப்பிட்டுட்டு வந்தாருன்னு அவருக்கு தெரியாது, இவரும் சொல்லிக்கல. அப்புறம் அப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ காமராஜரை பார்த்தா, ஐயா சரிங்க ஐயா, இந்த பசங்களெல்லாம் நம்ம ஒன்று செய்யலாம், திரும்ப ஊருக்கு அனுப்பிச்சிடலாம், அவங்க மாடி மேய்ச்சி படியால் வேலை செஞ்சு போயிச்சுக்கிட்டோன்னு காமராஜுக்கு கோவம் வந்துச்சு. சேர்லேருந்து எழுந்துட்டு இருக்கிறாரு. என்னப்பா பேச வந்துட்டு, நீ பிச்சை எடுத்தாவது நான் படிக்க வைக்கிறேன்றேன், நீ நாளைக்கு என்ன பாருன்றான், காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு வா, அப்படி 10:30 மணிக்கு காலைல வா அப்படின்ட்டாரான். இவர் அந்த வார்த்தை அதுதான் எங்கள் அப்பாவை அவருக்கு ஒரு பிச்சை எடுத்தாவது நான் பசங்களை படிக்க வைப்பேன் அப்படின்னு அவர் சொன்னது. அதுவும் முதலமைச்சர் இல்லை அவர். அப்புறம் சரின்னு அடுத்த நாள் போனாக்கா, அடுத்த நாள் காமராஜர் உட்காந்துருக்காராம். ப்ரெஸ் வந்துட்டு தான் ஹாஜா ஷெரீஃபு, இவங்க ஜோதி வெங்கடாச்சலம், இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜோதி வெங்கடாச்சலத்தை கிட்ட பார்த்து, நம்ம அந்த இதில் காங்கிரஸ் மைதானத்தில் ஒரு டென்ட்டு போட்டு கொடுத்துட்டு, ஒரு 40-50 டென்ட்டு போட்டு அதுக்கு என்ன செலவோ அது நீ பார்த்துக்கு. ஹாஜா ஷெரீஃப் கிட்ட ஒரு வருஷத்துக்கு பசங்களுக்கு சாப்பாட்டு செலவு நீ பார்த்துக்குப்பா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது அன்னைய மெயில் பத்திரிகையில் வந்துடுது, இங்கிலீஷ் செய்தியாக வந்துச்சு. காமராஜ் ப்ரப்போஸ்ட் டு ஓப்பன் ஹாஸ்டல் டு SC, ST அண்ட் BC ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் SC, ST, BC ஸ்டூடெண்ட்ஸ், சரி, எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்குங்க.
அப்புறம் அண்ணாதுரை வந்து கூப்பிட்டு சத்யாவனிமத்தை கூப்பிட்டு கண்டித்து, என்ன காமராஜ் வந்து ஹாஸ்டல் திறக்கிறாராம், நம்ம என்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே ஒரு வாரத்தில் 3 ஹாஸ்டலில் பெரிய பெரிய பங்களாங்க வாடகை எடுத்து பசங்கள்லாம் அகாமடேட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்தும் அதுவும் செய்திருக்கிறார் அண்ணா உடனே இதை பார்த்துட்டு. காமராஜர் எதிர்கட்சியா நேஷனல் தலைவர் அவரு இதை எடுக்கிறாருனாக்கா இப்ப நாம என்ன பண்றோம், நம்ம இதுக்குதான் நம்ம ஆட்சிக்கு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு உடனே அந்த ஹாஸ்டல்லாம் ஓப்பன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அகாமடேட் பண்ணிட்டாரு. அப்போ அதுல இருந்து அன்னையில இருந்து என்னுடைய தந்தைக்கும் காமராஜருக்குமான உறவு தொடங்குது. இதுல ஒரு இடத்துல எல்லாரும் இந்த மாணவர்கள் சந்திச்சுட்டு பேசும்போது கடைசியா ஒரு மாணவன் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறான். அது வந்து அது வந்து காமராஜர் சிஎம்மா இருக்கும்போது, அப்ப என்னுடைய தந்தை வந்து திமுகவில் தான் இருக்காரு, திமுக ஸ்டூடெண்ட் தான். இவங்க ஹாஸ்டல் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல ஒரு அண்ணாமலைன்னு ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விடுதியில அந்த ஹாஸ்டல் வார்டன் அண்ணாமலைன்றவர் ஏதோ இவங்களெல்லாம் வந்து சரியா நடத்த மாட்டேன்றாரு, துச்சமாக இது பண்றாருன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு சிஎம் வீட்டுக்கு அப்படியே சாதாரணமாக கிளம்பி அப்படியே நடந்து போயிட்டாங்க. ஆமா, முதலமைச்சர் ஒரு 150 பேர் போயிட்டு நேராக போனோம். உள்ள கேட்டு திறந்து அவங்க உள்ள போறாங்களாம். போனோடனே அவர் சிஎம் மேல இருந்து அப்பதான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றாரு, இந்த மேல இருந்து கீழே இறங்கி வர்றாரு. என்னன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேருந்து வரோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்புறம் கூப்பிட்டு என்ன ஆச்சு, என்ன விஷயம்னு கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் எங்கே குடும்பப்படுத்தாரு ஹாஸ்டல் வார்டுன்னு. அப்படியே பண்ணுறாங்க. சரி போங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து பசங்களெல்லாம் இப்போ கேட்குறாரு, படிப்பு எப்படி போகுது, என்ன படிக்கிறீங்க, அதெல்லாம் கேட்டுருக்காரு. கேட்டுட்டு அப்புறம் எல்லாருக்கும் சந்தோஷம். சரின்னு திரும்ப வரும்போது ஒரு மாணவன் மட்டும் கொஞ்சம் தயங்கி நின்று, ஐயான்னு, சரி என்ன விஷயம் சொல்லுன்னாரு. இந்த மாதிரி ஹாஸ்டலில் வந்து சாப்பாடு வந்து ரேஷன் அரிசி அது வந்து நாற்றம் அடிக்குது, சாப்பிட முடியல. அப்படியா, சரி நாளிலேருந்து வெளியில் அரிசி வாங்கிடலாம் போங்க அப்படின்றது. அப்போ அவருடைய காமராஜருடைய உதவியாளர் வைரவன் அவர் கொஞ்சம் ஒரு தள்ளி நின்றுட்டு இருக்கார். அவர் அங்கேருந்து ஓடி வராராம். ஓடி வந்து காமராஜர்கிட்ட, ஐயா அப்படியே நமக்கும் ரேஷன் அரிசி வேணாம், வெளியிலேருந்து வாங்கிக்கலான்னு. பார்த்து இருக்கா, நான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரில் நான் வந்து ஏழை மக்கள் என்ன சாப்பிடணுமோ அதுதான் நான் சாப்பிடணும், அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் வந்து என்ன கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு இருக்காரு. அவரும் அந்த நேரத்தில் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. முதலமைச்சராக இருக்கிறவரையும் ரேஷன் அரிசி தான் அவர். இந்த மாணவருடைய கோரிக்கை வெளியில வாங்கிக்கலாம்னு சொன்னதை பார்த்து நமக்கும் வாங்கிக்கலாம்னு அந்த உதவியாளர் வந்து ஞாபகப்படுத்துறாரு. அப்பதான் கிறுக்கான்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, அப்படி சொல்றாரு அவர். அது மட்டும் இல்லை, அவர் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் எப்படி மெடிக்கல் காலேஜில் இடம் கிடச்சிதுன்றதே ஒரு இப்போ நம்ம நீட்டை பற்றி பேசுகிறோம். நீட் இப்படி இந்த மாதிரி எக்ஸாம் கொடுமையாக இருக்குது அது இதுன்னு. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து எங்கள் அப்பா எல்லாம் வந்து 2-3 டைம் ஃபெயில் ஆகிட்டு போகிறாங்க. பியூசிலாம் 2 டைம் அது ஃபெயில் ஆகிருப்பார். ஃபெயில் ஆகிட்டு போகிறாரு. ஹாஸ்டல் இப்போ இது அப்ளிகேஷன் போடுறாங்க, எம்பிபிஎஸ்ன்னு டிக்காகுது. நேராக அங்கேருந்து டோக்கன் கொடுக்குறாங்க. ஹாஸ்டலில் போயிட்டு அன்றைக்கே சாப்பாடு, அன்னிலேருந்தே சாப்பாடு ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணிடுறாங்க எம்பிபிஎஸ். இவங்க அப்பாக்கெல்லாம் அப்போ ஒன்றும் புரிய, அப்போ ஏதோ கிடைச்சதுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது காமராஜர்கிட்ட பழகும்போது தான் அவர் சொல்கிறார். அது எப்படின்னாக்கா, காமராஜர் வந்து அவர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த செலெக்ஷன் போடுது. எஸ்சி கேண்டிடேட்டு வந்தாக்கா அவன் எத்தனை டைம் ஃபெயில் ஆனாலும் அவனை வந்து கேள்வி கேட்காது, அவனுக்கு அட்மிஷன் கொடுத்துடு. பிசி கேண்டிடேட்னா 50 மார்க் எடுத்தா போதும், அவனுக்கு அட்மிஷன் கொடுத்துடு. ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாயிட்டானா என்கிட்ட சொல்ல, நான் புதுசாக காலேஜ் திறந்துக்கிறேன், நீ அவனையும் நிராகரிக்காரு. இது பரவாயில்ல. இதை விட இன்னொரு இது என்னன்னாக்கா, என்னுடைய தந்தை அந்த காலேஜ் படிக்கும்போது டாக்டர் ராமதாஸ்லாம் அந்த காலகட்டத்தில் படித்தவங்க தான். அவர் அப்பாவும் நண்பர்கள் 1 இயர் சீனியர். அவர் வந்து அவங்க எங்கள் 120 ஸ்டூடெண்ட்டில் கிட்டத்தட்ட 80 ஸ்டூடெண்ட் வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட். மெட்ராஸ் மெடிக்கல் ஃபெயில் ஆகி வர்றவங்க, பியூசியே 2 டைம் ஃபெயில் ஆகி அந்த மாதிரி வந்தவங்க. ஸோ அப்போ வந்து போயிட்டு அந்த செலெக்ஷன் பெரிய டாக்டருங்களாம் ஜிஹெச்சில் மருத்துவ கல்லூரியில் உயர் மருத்துவர்கள்லாம் போய் காமராஜரை பார்த்து பேசியிருக்காங்க. ஐயா, நீங்கள் வந்து யாருக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் இடம் கொடுக்குறீங்கன்றது உங்களுடைய விருப்பம். இது வந்து ஒரு பெரிய ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன், உலக புகழ்வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனம் இது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ன்றது. இங்கே வந்து எல்லாம் ஃபெயிலான பசங்களை எடுத்துன்னு வந்து போட்டு வச்சுக்கிறீங்களே, நாங்கள் எப்படி இவங்களெல்லாம் வந்து
காலேஜ் வச்சு ரன் பண்ணுறது அப்படின்னு பேராசிரியர்லாம் மருத்துவ பேராசிரியர் போய் புகார் சொல்கிறாங்க. அப்போ அவர் காமராஜ்னா நீங்கள்லாம் பெரிய பெரிய டாக்டருங்க இருக்கிறீங்கன்னு தான் பிள்ளைங்களை அனுப்பிச்சி வச்சுக்கிறேன், போய் எல்லாரையும் படித்து நல்லா படிக்க வச்சு நல்ல டாக்டராக வர வைங்க, அதை விட்டுட்டு இதை வந்து சொல்லிக்கிறீங்க என்கிட்ட ஒரு குற்றமா அப்படின்னு என்ன மனுஷன் இல்ல. அது பெருந்தலைவர் எதுக்கு சொல்றாங்கன்னு இப்பதான் தெரியல. அது மட்டும் இல்லை, இப்போ எப்பெல்லாம் வந்து படிச்சுட்டு வெளியே வரும்போது A+ல வர்றாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சுட்டு வர்றாரு. அந்த மாதிரி அந்த மருத்துவ பேராசிரியர்களும் அணுகுமுறையும், அதாவது கல்வி கற்றுக் கொடுத்தது, அந்த இன்வால்மெண்ட்டு, அந்த மாதிரி இவங்களை படிக்க வச்சு இவர் வந்து மருத்துவத்தில் ஈடுபாடோடு தான் போய் அந்த கோர்ஸில் சேர்றாரு. சேரும்போது நீங்கள் வந்து நீட்டுன்னு சொல்கிறீங்க, நீட்டை வச்சு ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்புறீங்க, அவங்க யாரை வேணாலும் வாங்கன்றாங்க. அவுட்புட் எடுக்கும்போது வெளியே வரும்போது சிறந்த மருத்துவர். இங்கே நீட்டில் உள்ளே போகிறவங்க சிறந்த மருத்துவராக வராங்கன்னா பெரிய கேள்விக்குறிதான். அது நீட்டில் டாப், என்னை பொறுத்தவரையிலும் நீட்டில் டாப் 10 வராங்க இல்லைங்களா, அவங்க டாப் 10 டாக்டராக வந்துடுறாங்களா? அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பிறகு 67 உங்கள் அப்பா என்னவா இருக்கிறாரு தேர்தல் நடக்கும்போது, திமுக வேலை செய்யும்போது? திமுக அப்போ ஸ்டூடெண்ட் தான். ஆனால் இடம் கொடுத்தது காமராஜர் ஆட்சியில் மருத்துவராக உள்ள நுழைகிறாரு. அது அவளுக்கு தெரியாது. அதான் கிடைச்சது. ஆனால் அவர் தான் வந்து அந்த காங்கிரஸை தோக்கடிக்கிற வேலையில செய்யறாங்க. ரொம்ப மும்மரமா பண்ணாரு எங்க அப்பா அந்த வேலையை. அவர் சில டைம்ல சொல்லுவாரு என்கிட்ட, ஆவடியில் போயிட்டு இவங்க பிரச்சாரம் பண்ணும்போது திமுகவுக்கு ஒரு அம்மா வந்து மண்ணவாரி விட்டுச்சான், நீங்க மண்ணா போயிடுங்கடா, இந்த மாதிரி அந்த காமராஜருக்கு வந்து ஏற்று வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு. ஸோ அப்போ எனக்கு அதை பற்றி தெரியல. அப்புறம் ஐயா கூட பழகும்போது தான் எனக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஒரு தவறை செஞ்சிட்டோம் அப்படின்றத நான் உணர்ந்தேன் அப்படின்வார். பிறகு எப்படி உங்கள் அப்பா வந்து இப்படி மாறினார்? பெருந்தலைவர் காமராஜருக்கு தினமும் மருத்துவராக இரவு நேரத்தில் டெய்லியும் சந்திச்சுக்கிறது எப்படி மாறுறாரு? அங்கிருந்து எப்படி? அது காமராஜர் என்னுடைய தந்தைக்கு கொடுத்த முக்கியத்துவம். அது வந்து என்னன்றது, அதாவது அவர் பார்க்குறாரு, இவர் ஒரு ஸ்டூடெண்ட் லீடராக இருக்காரு, அந்த பொது வாழ்க்கையில் வந்து ஈடுபாடோடு இருக்காரு. அது இல்லாமல் அவர் உருவாக்கினவர், காமராஜர் உருவாக்கின, இவர் எப்படி மருத்துவராக காமராஜர் உருவாக்கினவர். தன்னுடைய குழந்தை இந்த அளவுக்கு வளர்ந்து அதுவும் வந்து அந்த குழந்தைய வந்து சமூகத்துக்கு பணி செய்யும் போது ஒரு தந்தைக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி அவருக்கு. அது ரொம்ப அதிசயமாக இருக்கும் அவங்களுக்குள்ளே இருந்த உரையாடலாம் கேட்டால். ஒரு டைம் வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு அப்பா வந்து காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனில் காமராஜரை சந்திக்க போகிறாரு வெயில. அப்போ வந்து அந்த ராஜாஜியோட கட்சியோட கூட்டணி வச்சுட்டு எலெக்ஷன் வந்து டைம் அது, எல்லாம் லைனில் நிற்கிறாங்களாம். அப்பாவும் லைனில் நிற்கிறாராம். மதியானம் ஒரு 12 மணி இருக்கணும். இவருக்கு முன்னாடி கோயம்புத்தூர் அந்த சிலர் போய் பேசுகிறாங்களாம். அவங்க வந்து எதுக்கு கோயம்புத்தூர் வந்து நீங்கள் ராஜாஜி சுதந்திரா பார்ட்டி கொடுத்தீங்க, அது நம்ம ஜெயிக்கிற இடம், அது நம்ம இருந்தால் நம்ம திரும்ப வாங்குங்க, நாம் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு வாதாடுறாங்களாம். அது காமராஜ் வந்து கையெடுத்து கும்பிட்டாராம், அவங்க கிட்ட வாக்கு கொடுத்தாச்சு, தவற முடியாது, தயவுசெய்து போய் அவங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் உழைக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க திருப்தியாகி போயிட்டாங்களாம். அதுக்கடுத்தது அப்பா வர்றாரு. அப்பாவை பார்த்தோன்னே, உனக்கு என்ன இந்த வெயிலில் இங்கே வேலை அப்படின்னு கேட்டாராம். இல்லைங்க ஐயா, ஒரு பேசுறது அப்படிதான், உனக்கு என்ன இங்கே வெயிலில் வேலை? இல்லை ஐயா, அது ஒரு போராட்டத்துக்கு, நீ வீட்டுக்கு வா, நைட்டு வீட்டுக்கு வா, பார்க்க பேசலாம். அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு போகிறாராம். அப்பா போகும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 10:45 ஆகிட்டு இருக்குது. அவர் அது வரலையும் கீழே வந்து காமராஜர் கீழே உட்காந்துருக்காரு. உட்காந்து இவருக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. வரலன்னொடனே மேலே போயிட்டார். அவர் மேலே போகும்போது தான் இவர் உள்ள நுழையாராம். வயிறு வந்தப்போ தான் மேலே போகிறாரு, போங்க போய் பாருங்கன்னு. இவர் அப்பா போய் பார்க்குறாராம். அவர் அப்போ காமராஜர் படுத்துட்டு பெட்டில் படுத்துட்டு ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வச்சுட்டு ஒரு வத்தி குச்சி அடிச்சு அப்படி கிழிக்க போகிறாராம். இவர் உள்ளே வந்தோடனே டப்புன்னு அந்த சிகரெட் எடுத்து இதில் தலையாணி அடியில், மாணவன் மகன் வயசு எப்படி அச்சம் வருது, தலையாணி சமூகத்தில் எப்படி இருக்கணும் தலையாணி அடியில் மறைச்சி வச்சுட்டு, அப்புறம் வந்து என்ன விஷயம்னா இவர் சொல்ல, இந்த போராட்டம் எப்படின்னா, சரி எப்படிலாம் பண்ணணும் போராட்டம் அப்படின்லாம் சொல்லி, சரி பண்ணுங்க அப்படின்ட்டு இது பண்ணார். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவருக்கு காமராஜருக்கு வந்து அந்த உதட்டில் கொஞ்சம் வெள்ளையாக இது வந்தோடனே இவர்கிட்ட கேட்டிருக்காரு என்னன்னு. இவர் அப்பா வந்து அவருடைய சீஃப் எம் நடராஜன் சொல்லிட்டு டெர்மட்டாலஜிஸ்ட், தோல்வியாதி நிபுணர், அவரை கூட்டின்னு வந்து காமிச்சாங்க. அவர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, ஐயா இது வந்து சிகரெட் குடிக்கிறதுனால இந்த மாதிரி. ஓ அப்படியா, இது ஒன்று தான் இருந்துச்சு, இதையும் விட்டுணுமா, அன்னையோட விட்டுட்டாரான் சிகரெட். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்.
அதாவது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கன்னா சிவாஜி வந்து பார்க்க வந்திருப்பாராம். அப்போ வைரவன் வந்து மேலே வந்து சொல்லுவாரான், கணேசன் வந்திருக்காரு பார்க்க, பேசிட்டு இருக்கோம் உட்கார சொல்லி வெயிட் பண்ணு. அப்பா வந்து சரி முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லவே மாட்டாராம். அது இவங்க பேசி அதுவா பேச்சு முடிகிற போது தான் அதை சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் இறங்கி வருவாங்களாம் மேலே இருந்து. இவர் சிவாஜிலாம் அப்போ பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி இல்லைங்க. பார்ப்பறான், யாரா இது இந்த ஆள் யாரோ ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வச்சுன்னு இவ்வளோ நேரம் உள்ள அவர் பேசின்னு இருக்காரு அப்படின்னு. இப்போ யூனியன் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில் வெயிட் பண்ணுவாங்களாம். இவங்க பேசியிருந்தாக்கா பேசினது தான் அந்த மாதிரி ஒரு இது அது. ஸோ அது வந்து வார்த்தையில் எப்பயாவது அப்பா வந்து வருத்தப்பட்டிருக்கிறாரு, அப்படி ஒரு தலைவரை நம்ம தோற்கடிக்கிறதுக்கு வேலை செஞ்சோம் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறாரா? நிறைய பேர் அந்த மாதிரி வருத்தப்பட்டிருக்காங்க பின்னாடி. அவரு அந்த வருத்தப்பட்டதாருன்றது கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த காங்கிரஸை திரும்ப ஆட்சியில் வர வைக்கணும்னு அவர் அப்பா வந்து ரொம்ப இது பண்ணுவார். எலெக்ஷனுக்கெல்லாம் போய் வேலை செய்வார். அவர் நகையெல்லாம் அடகு வச்சுட்டு எட்டுன்னு ஒரு டைம் வந்து காங்கிரஸ் தனிச்சு நின்றுது இல்லைங்களா 87 அந்த எலெக்ஷன்லாம் வந்து இப்போ சவுத் ஆர்காடுலாம் போய் உளுந்தூர்பேட்டை அங்கெல்லாம் போயிட்டு ஒரு 30-40 டாக்டர்ஸுங்க வக்கீலுங்கெல்லாம் கூப்பிட்டு போயெல்லாம் வேலை செஞ்சார். அதனால் அவருக்கு பல பின்னடைவுகளும் வந்தது. ஸோ அவர் அது வந்து அவர் சாகிறதுக்குள்ளே வந்து இறக்கிறதுக்குள்ளே அந்த காங்கிரஸ் ஆட்சியை பார்க்கணுன்றது அவருடைய கனவு. அது அப்பாவுடைய கனவு. ஆமாம், அப்பாவுடைய கனவு. அது நிறைவேறாமல் போயிடுது. ஸோ அந்த அளவுக்கு அவர் அந்த இம்பேக்ட் இருந்தது அவர்கிட்ட. காங்கிரஸ் தான் நம்மளை படிக்க வச்சுது, காங்கிரஸ் தான் நம்மளை வளர்த்துது அப்படின்றதெல்லாம் அவருக்கு அந்த இது இருந்தது. இப்படி இருந்தும் வந்து 67 விடாமல் திமுகவுக்காக வேலை செய்து எல்லாரையும் போல வெற்றி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு களத்தில் இருந்திருக்கிறாருன்றதும் பார்க்க வேண்டியது. ஆனால் 65 அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில், அதான் அந்த காலகட்டம் எல்லா மாணவர்களும் இந்திய எதிர்ப்புனால அப்படி வந்து அதுக்குள்ளே இணைஞ்சிட்டாங்க. வேற என்ன பெருந்தலைவர்கிட்ட உங்க அப்பா வந்து பேசியிருக்கிற முக்கிய விடயங்கள் வேற என்ன? நீங்க இது வரைக்கும் மறக்க முடியாம சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஒரு டைம் வந்து சாதாரணமாக அவர் தலைவர் பெருந்தலைவர் வந்து சேரில் உட்காந்துட்டு இருந்தாராம். அவர் எதிரில் நின்றுட்டு பேசிட்டு இருந்தார். பேசும்போது தன்னை அறியாமல் இப்படி கையை கட்டின்னு தலைவர் ஐயா கிட்ட பேசும்போது அது பார்த்து அவருக்கு கோவம் வந்து அங்கேருந்து ஏஞ்சி ஓடி வந்தாராம். ஓடி வந்து கையை பிடிச்சி இப்படி என்ன அது மற்றவங்க எதிரில் கையை கட்டின்னு நிற்கிற பழக்கம் அப்படின்னு கையை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சு அப்புறம் போய் ஒரு 1/2 hour இங்கே ஏதோ டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அப்புறமா சரி அப்புறம் தான் விட்டாரோம். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அந்த சுயமரியாதையோடு இருக்கணும், இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த கீழ்வெண்மணி கலவரம் நடந்தது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ வந்து அப்பா வந்து ஒரு 2 நாள் கழிச்சு போகிறாராம். போயிட்டு அது என் தந்தை என்கிட்ட சொன்னது, எல்லாம் காமராஜரை வந்து கோவப்பட மாட்டாரு என்னான்னு பார்த்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காமராஜ் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. கண்ணெல்லாம் ரெட்டாகி போயிடுச்சு, சிகப்பாயிடுது அவருக்கு. என்னை பார்த்தோன்னே அவ்வளோ கோபம் அவருக்கு. பார்த்தோன்னே என்ன இது இப்போ என்ன நடக்குது இங்கே? இந்த மக்கள் என்ன வந்து எவ்வளோ நாள் என் தோல் மேலேயே நான் இவங்களை சுமந்துட்டு இருக்கிறது அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டாராம். அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இத்தனை பேர் படுகொலை ஆயிட்டாங்க, இதுக்கு ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கிறாங்களே இந்த ஜனங்க அப்படின்னு. அப்போ சொன்னாராம், ஏங்க நாங்கள்லாம் எப்படி முன்னுக்கு வந்தோம், அதாவது நாடாரெல்லாம் அடி வாங்கி அடித்து உதச்சி தானே முன்னுக்கு வந்தோம், ஏன் இந்த மக்கள் மட்டும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அப்புறம் கண்ணு ரொம்ப சிவந்து அவ்வளோ கோபத்தில் இருந்தாராம். அது அப்போ அதை சொல்லும்போது அது அவர் நேரில் சொல்லும்போது பார்க்கணும். அது இந்த மாதிரி கோபத்தில் நான் அவரை பார்த்ததே இல்லை. அவ்வளோ கோவப்பட்டுட்டார் அன்றைக்கி. அந்த கீழ்வெண்மணியில் இத்தனை பேர் சாகடிச்சிட்டாங்கன்னு ஒன்று. அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு போராட்டம்லாம் நடத்தினாங்கன்றதெல்லாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த இதில் என்னன்னாக்கா, நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஃபோட்டோ ஏதாவது எடுத்து வச்சுக்கிறீங்களான்னா ஃபோட்டோ இல்லை. ஒரு முறை கூட எடுத்து வைக்கல. ஒரு டைம் கேட்டேன், ஏன் ஃபோட்டோவே எடுத்து வைக்கலையான்னா, இல்லை ஒரு டைம் வந்து எல்லோரும் கூப்பிட்டு போன ஸ்டூடெண்ட்ஸுங்களை எல்லாரும் போய் ஐயா கூட ஃபோட்டோ எடுக்கணுன்னாங்க. ஒரு சேரை போட்டு ஐயா உட்காந்துருந்தார், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது. அப்போ என்னை பார்த்தாரு, ஏங்க நீங்கள் அங்கே நிற்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு சேர் போட்டு நானும் ஐயாவும் சேரில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நின்றுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்தாங்க. அதை நான் வாங்க கூட இல்லை ஒன்று. ஒரு பிறந்த நாளுக்கும் இவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு அங்கே போகிற பெரிய மாலை, ரோஜாப்பூ மாலை வாங்கிட்டு போய் போடுவாராம். அதை இவரை பார்த்தோன்னே, பெரிய மாலை வாங்கிட்டு வந்துட்டிங்களா, இருக்கிறதுலே பெரிய மாலை வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்ட்டு அந்த மாலையை அவருக்கு ஏதோ அலர்ஜி பண்ணுது. அப்படி போட்டோடனே திரும்ப கைட்டு இது பண்ணிவிடுவார். அந்த ஃபோட்டோவும் நான் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. இவருக்கு எந்த ஃபோட்டோவும் ஃபோட்டோவே கிடையாது. ஸோ
சரி, நிறைய கட்டங்கள்ல வந்து மருத்துவமும் பார்க்கறதுல இருந்துக்க அதாவது பெருந்தலைவர் காமராஜருக்கு மருத்துவராகவும் இருந்திருக்கிறார் அப்பப்ப ஆலோசனை என்ற விஷயங்கள்ல. மருத்துவரான்றது ஒன்றுல அதாவது காமராஜர் வந்து என்ன பண்ணுவார், இப்போ அப்பாவோட இருந்த இன்னொரு டாக்டர் சொன்னார், அப்பாவோட கூடயே இருக்கிறவர், அவரு தான் வந்து பேப்பரை படித்து என்ன வருது, என்ன நடக்குது, என்ன அநியாயம் நடக்குதுன்னு இவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்குது, இப்படி போராட்டம் பண்ணணும்னு அவர் தான் சொல்லுவாராம். காமராஜர் வந்து கூப்பிட்டு சொல்லுவாராம். ஃபஸ்ட்டு அவரு அந்த இன்னொரு டாக்டர்ஸ் வந்து ஒரு அந்த ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டிக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் வந்து டைவெர்ட் பண்ணுறாங்களாம். அந்த நலத்திட்ட உதவி பணங்கள் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரல, திமுக அரசாங்கம் வந்து வேற இதுக்கு டைவெர்ட் பண்ணுறாங்களா. அதை அவர் தான் பார்த்துட்டு வந்து பெருந்தலைவர் தான் பார்த்துட்டு இதை போராட்டம் நடத்துங்க அப்படி. அப்போ இல்லையா இவர் இந்த இப்போ ஒரு பகலில் இவங்கெல்லாம் போயிருக்கும்போது சொல்கிறாராம், இது மாதிரி அவர் பேர் ரத்னசாமி, டாக்டர் ரத்னசாமின்னு சொல்லிட்டு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இப்போ இருக்கார். அவர்கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி போராட்டம் நடத்தணும்ப்பா அப்படின்னு. பக்கத்தில் கக்கன் இருக்காராம். கக்கன் சொல்ல, என்னங்க படிக்கிற பசங்களை போராட்டம் அதையும் பண்ணட்டும் இதையும் பண்ணட்டும்ன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு 3000 ரூபாய் செக் போட்டு கொடுங்க அப்படின்னா, செக் போட்டு 3000 ரூபாய் செக் அந்த போராட்டம் நடத்துறது போட்டு கொடுத்தா அவர் எடுத்துட்டு அங்கே மாணவர் அவர் வீட்டில இருந்து ஐஓபி பேங்க்கு, அது வந்து சஃபயர் தேட்டர் இல்லைங்களா, பழைய தேட்டர், அது பக்கத்தில் கரெக்டா இது. அங்கே நடந்து இவங்களாம் நடந்து அப்பாவே நடந்து தான் போவாராம். இப்போலாம் நடந்து போயிட்டு அந்த பேங்க்கில் பார்த்தாக்கா பெருந்தலைவர் காமராஜருடைய பேங்க் அக்கௌண்ட்டு பார்த்தா 24,000 இருக்குதான் இன்னைக்கு. அதில் 3,000 இவர் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் போராட்டம் நடத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பள பணத்தை சேர்த்து வச்சிருந்த காசு இந்த மாதிரியான வேலையை கொடுத்துட்டு இருந்தாங்க. தவிர்த்து அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் உங்கள் தந்தையாரை பற்றியான குறிப்புகள் வந்து இருக்குது. பெரியார் அவர்களுக்கு மருத்துவம் பார்த்த அந்த சம்பவம் அது எப்படி அந்த மாறுதாங்க, இங்கேருந்து எப்படி அதை அணுகிறாரு, அங்கேயும் போனாரு, எப்படி பார்த்தாரு? பெரியார் வந்து அப்போ ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகியிருந்தார். ஒரு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்காக வந்து அட்மிட் ஆகியிருக்காரு. அந்த இது வந்து மருத்துவர் வந்து பெரிய மருத்துவர் வந்து டாக்டர் ரத்னவேல் சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு, அவர் தான் அப்பாவுடைய ப்ரொஃபஸரு. எப்படி காமராஜருக்கும் அப்பாவுக்கும் ஒரு ரிலேஷனோ அதே மாதிரி ரத்னவேல் சுப்பிரமணியக்கும் அப்பாவுக்கும் ஒரு ரிலேஷன். அப்பா வந்து மருத்துவராக வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவர் தான், ரத்னவேல் சுப்பிரமணியம். ஆமாம், அவர் தான் அது. ஸோ அவர் யூனிட்ல இவர் அவசர்ஜனாக இருக்காரு. இருக்கும்போது அவர் பெரியார் வந்து இது அட்மிட் ஆனோடனே ரத்னவேல் சுப்பிரமணியம் வந்து அவர் அப்பாவை கூட்டுதான், வாங்க உங்க ஐயாவுக்கு நீயே வைத்தியம் பாரு அப்படின்னு ரத்னவேல் சுப்பிரமணியம் அவர் வந்து லிஸ்ட் என்னென்ன மெடிசன் கொடுக்கணும் என்னன்னு சொல்லிடுவாரு. கூட இருந்து இது அதை மெடிசனை பார்த்து கொடுக்கறது, ஊசி போடுறதெல்லாம் அப்பா பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அப்பா ஓடி ஆடி இது போனால் இவர் பெரியாருக்கு வந்து ஊசின்னா பயமா. ஊசி போட வராங்கன்ன உடனே அந்த பக்கம் திரும்பிக்கு வரான், திரும்ப ஐயோன்னு சத்தம் போட்டு வரான். அப்படி இருக்கும்போது இவர் போயிட்டு ஊசி திரும்பிட்டு சத்தம் போட்டுருக்காரு, ஊசி போட்டு எடுத்துட்டாரு. ஐயா ஊசி போட்டாச்சு என்னொடனே வலிக்காம போட்டாரு இவர். ஊசி போட்டாச்சுன்னா என்ன ஊசி போட்டிங்களா, காட்டுங்க அந்த இன்ஜெக்ஷனை அப்படின்னா, காலியாக இருக்கிறதுக்காக ஊசி போட்டிங்களான்னு ஆச்சரியப்பட்டாராம். பட் அப்புறம் அந்த மணியம்மை அவங்க கிட்ட சொல்லியிருப்போம். ஒரு 1 நாள் 2 நாள் அவர் இருக்கும்போது சொன்னாராம், இந்த மாதிரி டாக்டர் ரொம்ப சுறுசுறுப்பாக நல்ல கைராசியான டாக்டர் ஆகிறாரு, திறமசாலி ஆகிறாரு. அது மணியம்மை கூப்பிட்டு அப்பா கிட்ட சொன்னாங்க. மணியம்மை பேசும்போது அது மாதிரி ஐயா உங்களை வந்து ரொம்ப திறமசாலியான டாக்டர்னு சொல்கிறாரு அப்படின்னா. அப்புறம் பெரியார் கேட்டாராம் அப்பா கிட்ட, ஐயா என்ன ஊர் அப்படின்னா. அப்போ வந்து சொன்னாராம், இந்த மாதிரி நான் வந்து விழுப்புரம் பறையன். அவருக்கு சரியாக கேட்கலாங்க, எனக்கு காது கேட்காது, கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க. கிட்ட போய் இந்த மாதிரி நான் விழுப்புரம் பறையன்னொடனே அவரு அழ ஆரம்பிச்சுட்டாராம். தேம்பி அழகாராம் பெரியார். கட்டி பிடிச்சிட்டு இவர், என்னது நம்ம ஆள் வந்து எனக்கு வைத்தியம் பார்க்குறீங்களா, இதை பார்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமே, அந்த காமராஜரை கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னுட்டு அவரால் அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் அவர்கிட்ட இருந்து. அப்புறம் சரின்னு 2 பேரும் பேசிட்டுலாம் இருந்திருக்காங்க. பேசும்போது அப்பா கேட்டிருக்காரு, ஐயா நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க, எங்களுக்கு என்ன செஞ்சீங்க ஆதி திராவிடருக்கு, அப்படியா என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாராம். இவர் சொன்னாரா, நீங்கள் இந்த மாதிரி என்னுடைய தொண்டன் வந்து யார் ஒருவர் ஒரு செக்கிலியர் பறையர் பல்லர்கிட்ட பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துக்கிறாங்களோ அவன் தான் என்னுடைய தொண்டன் சொல்லிட்டு நீங்கள் ஒரு அறிக்கை விடுங்க, அது பெரிய அளவில் ஒரு சமூக புரட்சி வரும். அவர் யோசித்து சொன்னாராம், அதுதான் உண்மையான சமூக புரட்சி, அது நீங்கள் சொல்கிறது ஒரு கட்டாயம் எல்லாமே ஒரு நாளைக்கு நடக்கும், அதுதான் வந்து அது
கூடிய விரைவில் ஒரு அதெல்லாம் நடக்கும். அது அவர் சொன்னதை இப்போ எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன். அவர் சொன்னது என்னன்னா, பெரியார் சொன்னதுன்னு, நான் வந்து முட்டாள் கூட்டத்தை வச்சுன்னு இருக்கிறேன், நான் இதை போய் சொன்னேன்னா என் இயக்கம் போலன்னு போயிடும். இல்ல உண்மைதான். அது இன்னைக்கு வந்தாலும் கூட பெரியார் அதான் அவர் சொன்னார். அவரே நீ யாருன்னு கேட்கற மாதிரியான தான் இருக்குது. அது கரெக்டா உணர்ந்து இருக்கிறார். அது அவர் சொன்னார். அடுத்தது இன்னொன்னு சொன்னார் அவரு. அது இன்னும் இதுவா இருக்கு. பிராமணன்னா உண்மையை சொன்னா அவன் ஏத்துக்குவான், நம்ம ஜனங்க அப்படி இல்லை அப்படின்னாராம் அவரு. அப்புறம் அப்பாவால் அதுக்கப்புறம் பேச முடியல. சரி, அப்போ அதை ஏத்துக்கிட்டார். பட் அவர் சொன்னது கரெக்ட் தான். அப்படிதான் வந்துட்டு இருக்குது. இப்போ பெருந்தலைவர்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு மருத்துவ சீட்டுன்றதுலாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அதெல்லாம் அவர் இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குல்ல, படிக்காத சமூகத்திலேருந்து வராங்க, அவங்களுக்கு இப்படியாக வைங்க, பிசிங்களுக்கு ஒரு 50 வைங்க, எம்பிசிங்களுக்கு அதான் கேள்வியே இல்லை, இப்படிலாம் சொல்லி வந்து இடம் கொடுத்த அந்த விதம் இருக்குதுல்ல, அந்த காலகட்டம் இன்னைக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறீங்க, நிறைய சமூக போராட்டங்களில் இன போராட்டங்களில் பங்கெடுத்து அந்த அனுபவம் இருக்குது. ரெண்டு இன்னைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குது? பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய அந்த காலகட்டமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டமும் கல்வி ஒரு சாமானியனுக்கு சாத்தியப்படுகிறதா அந்த கேள்வி நீங்கள் என்னவா உணர்றீங்க? அது காமராஜரை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு தலைவர். ஏன்னா அது வந்து முடியாது. அவர் வந்து தவ வாழ்க்கை. அது ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து நாற்று அடித்த ரேஷன் அரிசி சாதத்தை வச்சு அதில் ஒரு 2 சொட்டு அந்த நாத்தத்தை மட்டு பண்ணுறது, நெய்யை ஊற்றி சாப்பிட்ட மனிதர் அவர் யார்? ரேஷன் அரிசி வாசனை போகணுன்றதுக்காக. ஸோ அவர் அது இந்த மக்களை தான் மக்களாக ஏற்றுக்கிட்டவர். நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம சினிமாவிலலாம் பார்ப்போம். அப்பா இருப்பார், மகன் இருப்பான், மகன் வந்து அப்பா போலீஸ் அதிகாரியாக இருப்பான், மகன் குற்றவாளியாக இருப்பான், மகனை வந்து அப்பா சுடுவார், கையில் விலங்கு போடுவார், இது மாதிரிலாம் நடக்கும் சினிமாவில். நிஜ வாழ்க்கையில் எங்கேயாவது நம்ம இந்தியாவில் கேள்விப்பட்டது வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரே ஒரு டைம் காமராஜர் விஷயத்தில் நடந்தது. காமராஜருடைய தங்கச்சி பையன் விருதுநகரில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையில் செத்தவன் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டான். இவர் தங்கச்சி பையனையும் பேரையும் சொல்லிட்டு போயிட்டான். அவரு இருந்தார். காமராஜர் சிஎம், கக்கன் வந்து ஹோம் மினிஸ்டர், போலீஸ் இலாக்கா. ஸோ கக்கன் என்ன பண்ணுறாரு, நடவடிக்கை எடுக்கிறாரு. காமராஜர் வந்து ஈவினிங் வந்து கூப்பிட்டு கக்கனை கேட்குறாரு, என்ன அந்த விருதுநகரில் கொலை நடந்த என்னாச்சு, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க ஐயா. அப்போ சக்திவேலு அப்படின்னு அதான் தங்கச்சி மகன். சக்திவேலு நம்ம தங்கச்சி மகன்றதுனால அவங்க விட்டுடலாமா? அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏவும் ஆளுக்கு 2 கொலை செய்ய விட்டுடலாமா அப்படின்னு சத்தம் போட்டுருக்காரு. இதெல்லாம் நீங்கள் நானும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஏற்கனவே அவனை மதியானமாக அவனை போட்டு உள்ளே பிடிச்சி வச்சாச்சு. காமராஜரை நேராக சொல்லி ஜெயிலில் போட்டு பிடிச்சிட்டாங்க. இது பண்ணி அந்த வழக்கில் தண்டனை பெற்றார். அவர் தண்டனை பெற்று காமராஜர் அம்மா வந்து இறக்கும்போது அவர் ஜெயிலில் இருந்து தான் வந்தார். அவர் வரும்போதே அவர் பழநெடுமாறன் தான் அப்பா சொல்லுவார், பழநெடுமாறன் தான் கூப்பிட்டுட்டு வந்தார். அப்போ வந்து ஐயா வந்து சத்தம் போட்டிருக்காரு, இதுக்கு இவனை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி தங்கச்சி பையன், அதாவது சொந்த தங்கச்சி பையன், தாய் மாமன். ஸோ அதெல்லாம் போய் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒரு தலைவர். அந்த தலைவரை வந்து நம்ம எதுக்கு இந்த மக்கள் தோற்கடிச்சாங்கன்றதும் ஒரு புரியாத புதிராக இருக்கு. அந்த மாதிரி அது ஒரு கடந்த காவடியில் இறுதியாக ஒரு அம்மா வந்து சொன்ன ஒரு வாசகம், மண்ணா போயிடுவீங்க நீங்கள் எல்லாம், மண்ணா போயிடுன்னு சொன்னது இப்போ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறதா தோணுதோ? காங்கிரஸ் அந்த தலைவரை போய் தோக்கடிக்க வைக்கிறீங்களேப்பா அப்படின்னு. என்னன்னா அப்போ வந்து அதாவது அவர் போட்ட விதை இருக்கு இல்லைங்களா, காமராஜர் எத்தனையோ அது வந்து அடுத்த எங்கள் அப்பாலாம் டாக்டராக இருந்தார். இப்போ என்ன வந்து அடுத்து நான் வந்துட்டேன்ல, நீங்கள் இன்னைக்கு ஐஆர்எஸ் என் பசங்களை வந்துடுறாங்களா, அந்த அது தமிழ்நாடே அப்படிதான். அவர் டேமெல்லாம் அப்பாட்ட பேசணும், கட்ட வேண்டிய டேமெல்லாம் கட்டி முடிச்சுட்டாரு. எங்க கட்டணுமோ எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டாரு அப்படின்னு அப்பாட்ட பேசியிருக்கும் போது ஒரு டைம் அப்பாவும் அவரும் அப்பாட்ட ஸ்பெஷலாக டைம் வாங்கியிருக்காரு பகலில். இந்த மாதிரி பேசணும், என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சியை பற்றி பேசணும். அதெல்லாம் இப்போ என்னென்ன பண்ணுறாங்களே, அப்போ திமுக கவர்மெண்ட் இல்லைங்க நான் பேசணும் அப்படின்னு. இவர் கொஞ்சம் உரிமையாக இல்லை நான் பேசணும் உங்கள்கிட்ட, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்காரு. 11 மணிக்கு காலையில் ஒரு டைம் போயிட்டு இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. இவர் எப்படி அந்த விவசாயத்தை இவருடைய பிளான்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வாய்க்கால்கள்லாம் பெருசாக்கணும், இப்போ வரப்பை பெருசாக்கணும், அது தண்ணி தேங்கு
பயிரில் தண்ணி தேங்கினுங்க, அதில் மீன் வளர்க்கணும், அது இன்டகிரேட்டட் ஃபார்மிங் இருக்கணும். அந்த அப்படின்னு யார் பேசுனது? அப்பா சொல்றாரு திட்டம்லாம். ம். இந்த மாதிரி ஆடு மாடெல்லாம் வளர்க்கணும் ஊர்ல, அதுக்குன்னு தனி இடம் இருக்கணும், ம். மேய்ச்சலுக்கு நிலம் ஒதுக்கணும். தற்சார்பு பொருளாதாரத்தை அப்பவே பேசியிருக்கிறாரு. பேசிட்டு எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. அப்போ வந்து ஒரு 1 மணிக்கு இந்த டைமில் வந்து அவருக்கு சுகர் பேஷண்ட்டு சாப்பிடணும் அவர். ம். வைரவன் வந்து உள்ளே வந்து ஞாபகப்படுத்திட்டு போகிறாரு. ம். வெயிட் பண்ணி பேசின்னு இருக்கோம் அப்படின்னு. அப்போ ஒரு மந்திரியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் சொல்லுவார். அப்போ ம். வெயிட் பண்ணிட்டாக்கா யாரோ இப்போ சின்ன அப்பெல்லாம் ஸ்டூடெண்ட் மாதிரி தானே, சின்ன பையன் யாரோ பேசினுங்க. அவர் வந்து நடுவில் வந்து யாருந்தான்னு பார்த்துட்டும் போய்க்கிறாரு. ம். உட்காந்து பேசியிருந்தா. அப்புறம் பேசி எல்லாம் முடிச்சிட்ட உடனே அப்புறம் பெருந்தலைவர் ஐயா சொன்னாராம், சரி நம்ம ஆட்சி வரட்டும், ம். நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னாராம். ஸோ அந்த மாதிரி அவர் இருந்தாருன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் பெரியார் சொன்ன மாதிரி இன்னும் இந்த ஆட்சியை 10 வருஷம் 10 ஆண்டுகள் இந்த மனிதனுடைய கையை பிடிச்சிங்க, விட்டுறாதீங்க, காமராஜர் இந்த கையை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போட்டிருக்காங்க. ஆமாம், அப்படி 10 வருஷம் இருந்தானா இந்த தமிழ்நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கும் வளர்ச்சியில். ஸோ அது நமக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். ஒரு நல்ல நேர்காணல், நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு நேர்காணல். இந்த சமூகம் யாரை அறிந்து கொள்ள வேண்டும், யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவாக இது மாறி இருக்குது. பாலமுருகன் ஏன் இப்படிலாம் இருக்கிறாரு அப்படின்றதுக்கான அந்த விதை நான் எங்கே அப்படின்னு கடந்த நேர்காணலில் கேட்டு முடிச்சிருந்தேன். அது இங்கிருந்து தான் வந்திருக்கு. பெருந்தலைவர்லேருந்து உங்கள் அப்பா பாலசுந்தரத்துக்கிட்ட இருந்து நீங்கள் இப்படியாகத்தான் வாழ்ந்து விட்டு போகணும், இனத்தின் நலன் கருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நோக்கி குறிவைத்து பயணிக்கிற அந்த போக்கு உங்களிடம் இருந்து அடுத்த தலைமுறைக்கு சென்றடைய வேண்டும் என்பதே இந்த ராவணனுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.